இயற்கை இன்பினரும் இயற்கையிலே அவர் இன்பமாக இருக்கார். நாம் இந்த செயற்கை இன்பத்திலேயே துய்த்து 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 மூழ்கிட்டோம். வாய் எதை சாப்பிட்டு அழகாக எனக்கு பதிவாச்சோ அதைத்தான் திரும்ப திரும்ப கேட்குறேன். இவன் ஒரு நாளாவது அந்த வெங்காய சட்னி அரைக்கிறியா? போன வாரம் முழுவதும் வெங்காய சட்னி அரைச்சல, கூடுதலாக 2 இட்லி சாப்பிட்டேன்ல. நானும் ஒரு வாரமாக கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன். இட்லி பொடி எண்ணெய், இட்லி பொடி எண்ணெய். ஓ, அதனால தான் நீங்கள் 2 இட்லி குறைவா சாப்பிட்டீங்களா? நாளைக்கே அரைக்கிறேங்க, சரியாக போச்சு. வெங்காய சட்னி கூட 2 இட்லி. இதானே பண்ணிகிட்ருக்கிறேன் நான். மருமகிட்ட சொல்கிறேன், வெங்காயத்தையும் தக்காளியும் வச்சு சேர்த்தார. நீங்கள் நான் அரைக்க சொன்னு நினைக்காதீங்க, அப்படி தான் நடக்குது எல்லா இடத்துலையும். அதை சொல்ல வந்தேன். ஆக நல்லா இருக்கு. என்ன சொல்லுது? வாய் அப்படி கேட்குது, கண்ணு என்ன சொல்லுது? இந்த படம் ஆனால் அடுத்த படம் எப்போ வருது அதை பாரு, உனக்கு எந்த படம் பிடிக்குதோ அதை திரும்ப திரும்ப பாரு. அதான் சொல்லிட்டான்ல, திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து, திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து, திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு. எனக்கு பழைய பாட்டெல்லாம் பிடிக்கும், பார்த்து சும்மா இருக்கும்போது உட்காந்து கேட்குறேன். என் வயசு என்னாச்சு? என் வயசுக்கு புத்தி இருக்கணும்ல. இந்த பாட்டை கேட்கலாம், இந்த பாட்டை கேட்கக்கூடாதுன்னு நினைக்கலாம்ல. உயிரே உயிரேன்னு ஒரு பாட்டு ஓடுது. இந்த பாட்டை உற்று கேட்கும்போது எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா? அவன் எதுக்கு பாடினானா எனக்கு தெரியாது. என்னுள்ளே இருக்கிறத நான் கண்ணை மூடிட்டு அதை கேட்குறேன். உயிரே உயிரே நீ என்னோடு கலந்து. இதைத்தானே வள்ளலார் செய்தார். இதை தானே செய்தார். எப்போ கலக்கிறது? பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் உள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நீ பார்க்காத இருந்தாலும், நீ கண்ணை மூடியோ கண்ணை திறந்தோ உள்ளே பார்த்தாலும் அவர் இருந்துக்கிட்டே தான் இருக்கார் உள்ளே. எல்லாம் இந்த ஞானிகள் தான் அந்த பாடலாம் எழுதியிருப்பான். இல்லைன்னா கொஞ்சம் அந்த மெய்ஞானம்னா இந்த மாதிரி வரிகள்லாம் வராது. கொஞ்சம் நாச்சும் அந்த மெய்ஞானம் இருக்கும் அவர்களுக்குள்ளே. இல்லைன்னா எப்படி வெளிப்படும்? இயற்கை இன்பினர் என்றோம். இயற்கை இன்பம் 2 இருந்தால் தான் இன்பம் இந்த உலகத்தில் எல்லாருமே அனுபவிக்கிறோம். 2 வேணும். ஒரு குழந்தை வேணும்னா ஒரு கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்தால் தான் குழந்தை வரும். அப்போ 2 பேரும் சேர்ந்தால் இன்பம். கண்ணுக்கு ஒரு டிவி இருந்தால் இன்பம், இல்லை மொபைல் இருந்தால் இன்பம். காதுக்கு ஒரு பாட்டு இருந்தால் காது கேட்கும், இன்பம். அல்லது பக்கத்தில் உட்காந்து நீ எப்படி இருக்க தெரியுமா, உன்ன மாதிரி யாராக இருப்பாங்களா, நீ வச்சுருக்கிற மை எப்படி இருக்குது, நீ வச்சுருக்கிற பொட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அது கூலாக இருக்கும், அவங்களுக்கும் இவருக்கும் கூலாக இருக்கும். அப்போ பார்க்குறாரு, சொல்லி விழுந்தாலே சந்தோஷப்படுது.